Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 1 sets, relations and functions ல example 1.16. Check whether the following for 1 to 1ness and on to ness. First subdivision என்னன்னா f from R to R defined by f of x 1 by x ன்னு R to R. அதுவே fங்கிறது R minus singleton 0 to R defined by same function f of x equal to 1 by x. இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த டொமைன் கோடொமைனுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம் 1 to ness, 1 to 1ness and on to ness. First பாருங்க f from R to R defined by f of x equal to 1 by x. இப்போ நான் f of அதாவது இந்த x வந்து ரியல் டொமைன்லேருந்து எடுக்கணும், தட் இஸ் ரியல் நம்பர். ரியல் நம்பரில் 0 இருக்குது. f of 0 எடுத்துட்டுனா 1 by 0, தட் இஸ் 1 by 0 இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி வந்துச்சுனாவே இட் இஸ் நாட் டிஃபைன் அர்த்தம். ஸோ f of x வந்து எங்கே நாட் டிஃபைன் அட் x ஈக்குவல் டு 0ல. ஸோ ஹென்ஸ் என்ன கிடைக்குது, f of x இஸ் நாட் டிஃபைன் ஃபார் x ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் f இஸ் நாட் அட் ஆல் அ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைனே பண்ணலைன்னா அது எப்படி ஃபங்க்ஷனாக ஒரு ஃபங்க்ஷன் இல்லை f of xங்கிறத டிஃபைனே பண்ணலைன்னா அது ஃபங்க்ஷனாக இல்லையா நம்மளால் எப்படி செக் பண்ண முடியும்? ஸோ இங்கே டிஃபைன் பண்ணுற f வந்து நாட் டிஃபைன். ஏன்னா எந்த இடத்துல 0ங்கிற இடத்துல மட்டும்தான் நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் இல்லை. ஸோ அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சுனாவே டோட்டலாக ஃபெயில் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்டில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பட் ஃபெயில் ஆகுது ஒரு கண்டிஷன்னா ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னு காமிச்சிட்டிங்கனாவே இந்த டோட்டல் சிஸ்டமே ஃபெயில் ஆயிரும். அதனால் எஃப் வந்து நாட் டிஃபைன்டு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல நாட் டிஃபைன்னாவே அண்டர்ஸ்டுட். அப்போ எஃப் வந்து டிஃபைன் பண்ண முடியல. அப்போ ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்மளால் செக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். முடிஞ்சுதான். ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் 1 on 2க்கு போக முடியும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஆர் பாருங்கள், டொமைனில் ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 0. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 0 இல்லாத ரியல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க டொமைனில். அப்போ நான் இங்கே 0 எடுக்க முடியாது. பிகாஸ் 0 எங்கிருந்து நான் எடுக்கணும், ஃபஸ்ட்டு செட்லேருந்து தான் நான் எடுக்கணும். வர்ற ஆன்சரு இங்கே இருக்கணும். ஓகே, இப்போது அப்போ 0 இல்லை. அப்போ ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பாக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா f of 0 போட்டால் தான் 1 by 0 இன்ஃபினிட்டி வரை இட் இஸ் நாட் டிஃபைன். அப்போ 0 இல்லாத ரியல் நம்பர்ஸ் டிஃபைன் பண்ணுறதுனால இட் இஸ் டிஃபைன்டு. இப்போ f of m ஈக்குவல் டு f of n எடுத்துக்கோ. ஏன்னா 1 அதுதானே. 1 by m ஈக்குவல் டு 1 by n விச் இம்ப்ளைஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ m ஈக்குவல் டு n. ஸோ f இஸ் 1 to 1. அடுத்தது இப்போ 0 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ். அதாவது ஆறுங்கிற செட்டில் இதுதான் டொமைனு, கோடொமைன் எடுத்துக்கோ. இதுதான் ஆறு. டொமைனில் ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 0. அப்போது இப்போ எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இங்கே இருக்கும். பட் 0ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். எது, கோடொமைனில் 0. இதுக்கு ப்ரீ இமேஜ் எங்கே இருக்குது, என்ன அர்த்தம் இதுக்கு பாருங்கள், f of x இருக்குது, தட் இஸ் 1 by x. இதனோட ஆன்சர் 0 வரணும்னா எக்ஸுக்கு நான் என்ன போடணும், இன்ஃபினிட்டி போடணும். அப்போ f of இன்ஃபினிட்டி எடுத்துட்டிங்கன்னா தான் 1 by infinity இஸ் 0. ஆனால் இன்ஃபினிட்டிங்கிறது எங்கே இருக்கணும், டொமைனில் இருக்கணும். டொமைனில் இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன்டு. நாட் ஓன்லி டொமைன், இன்ஃபினிட்டி இஸ் நாட் இன்க்ளூடட். ஏன்னா ஆர் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆறுங்கிற ரியல் நம்பர்ஸ் என்னவா இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வலாக தான் இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டியும் சரி ப்ளஸ் இன்ஃபினிட்டி சரி இன்க்ளூடே பண்ண மாட்டோம். பட் அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை வேல்யூவையும் நம்ம எடுத்துக்குவோம். அதுதான் ஆறுங்கிற ரியல் நம்பர் சிஸ்டம். ஸோ இன்ஃபினிட்டி இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ இன்ஃபினிட்டி நான் ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 0ல் இல்லை. 0வோட ப்ரீ இமேஜ் என்ன, இன்ஃபினிட்டி. ஆனால் இன்ஃபினிட்டி இந்த செட்டுக்குள்ளே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், 0 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ். என்ன சொல்லலாம், 0 has no pre-image which implies f is not on 2. Okay.